சுந்தரபாண்டியபுரம் இசக்கியம்மாபுரம் சார்பாக வந்து எப்படின்னா ஸ்ரீவைகுண்டம் தொகுதி சுந்தரபாண்டியபுரம் இசக்கியம்மல்புரம்னு சொல்லிட்டு 2 ஊர் இருக்குது. ரெண்டு ஊர்லேயுமே கிட்டத்தட்ட 250 குடும்பங்கள் வந்து இருக்கிறாங்க. இந்த 250 குடும்பத்துக்கும் இது வரைக்கும் சுடுகாடோ இடுகாடோ கிடையாது. 7 தலைமுறையாக இருக்கிறாங்க. இப்போ மக்கள் எல்லாருமே வந்திருக்கிறது சொந்த இலவச வீடு கேட்டோம், இலவசமாக வந்து அப்படின்னா எந்த ஒரு வசதி செஞ்சு தாங்கன்னு சொல்லி கேட்கல. இறந்த பின்னாடி ஒரு சுடுகாடு வேணும், அந்த ஒரு விஷயத்தை கேட்டு தான் வந்திருக்காங்க. இன்றைக்கி நம்ம எங்கே நின்றுட்டு இருக்கோம்னா தமிழ்நாட்டில், அதுவும் தூத்துக்குடியில் ஸ்ரீவைகுண்டம் தொகுதி. இந்த தொகுதியில் இவ்வளவு பெரிய ஒரு அவல நிலை இருக்குது அப்படின்னா இதை வந்து எப்படின்னா நிர்வாகம் வந்து எப்படின்னா மாநில நிர்வாகம் சரி மாவட்ட நிர்வாகம் வந்து இதை சரி செஞ்சு கொடுக்கணும். இவங்க அடிப்படை தேவைகளை வந்து கேட்டு வரல. இறந்த பின்னாடி அவங்க தெய்வமாக மதித்த அவங்க கூட வாழ்ந்தவங்களுக்காக ஒரு நினைவிடம் வந்து அமைக்கிறதுக்காக தான் அந்த சுடுகாடே கேட்குறாங்க. இது கூட நம்மளால் செஞ்சு தர முடியலன்னு அப்புறம் எந்த மாதிரி அரசாங்கம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. மக்களுக்கான அரசாங்கம்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி எந்த அளவில் மக்கள் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமாக கண்கூடாகவே நமக்கு தெரிய வருது. அதனால் தயவுசெய்து தமிழக அரசு உடனடியாக கவனம் செலுத்தணும். மாவட்ட ஆட்சியாளர் உடனடியாக கவனம் செலுத்தி ஸ்ரீவைகுண்டம் சுந்தரபாண்டியபுரம் இசக்கியம்மாபுரத்துக்கு உடனடியாக சுடுகாடு வந்து அப்படின்னு அமைச்சு தரணும். அங்கே நிறைய புறம்போக்கு இடங்கள் இருக்குது. இருந்தும் கூட அதை வந்து மாவட்ட நிர்வாகம் அதை ஒழுங்கான முறையில் அதை அதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை பார்த்து அந்த எந்த இடத்துல புறம்போக்கு நிலம் இருக்கோ அதில் ஒரு குறைஞ்சபட்சம் வந்து அப்படின்னா சுடுகாட்டுக்கு ஒரு 2 ஏக்கரோ 3 ஏக்கரோ வந்து அப்படின்னா ஒதுக்கி தரணுங்கிறத ஊர் மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு மின்னல் அம்ஜத், ஏஐசிசிடி சிபிஎம்எல் மாவட்ட தலைவர், உடன் மக்கள் அதிகார கழகம், தாளமுத்து செல்வா.